Hello friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா identifiers in C. ஓகே, இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு bell பட்டனை press பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் identifier னா என்னன்னா நம்ம C, C++, Java, programming language எது எடுத்தாலும் இதோட ரூல் சேமா தான் இருக்கும். இப்போ identifiers in C அந்த நேம்லயே இருக்கு identifier. அதுதான் it is used to identify பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் identifier. இது user defined சொல்றாங்க. ஏனா இது நம்ம தான் கொடுப்போம். அதனால இது user defined. The identifiers are the name given to the various data type used in a program. அதாவது நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கும். The identifier may be வேரியபிளா இருக்கலாம், கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம், ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் int a நான் கொடுக்கறேன்னா here a is a variable. int என்னன்னா இட்ஸ் a keyword சொல்வாங்க, இல்ல டேட்டா டைப். ஓகே, இந்த ஐடென்டிஃபையர் இன் C++, Java எது இருந்தாலும் இந்த ஐடென்டிஃபையருக்குன்ட்டு தனியா ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் it can contain a letters, digit and underscore symbol. letters upper caseம் இருக்கலாம், lower caseம் இருக்கலாம். அதாவது small letter a to z இருக்கலாம், capital letter a to z இருக்கலாம். digit 0 to 9, underscore symbol இதெல்லாம் நம்மளுக்கு வேரியபிள்ல இருக்கலாம். but they cannot start with a digit. இது நம்ம வேரியபிள் நேம் டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 போட்டு சம்மன் போடுறேன்னா இது இன்வாலிட் ஐடென்டிஃபையர். ஏன்னா இது முன்னாடி நம்பர் போடக்கூடாது. இதுவே நான் சம்ம 5 போட்டேன்னா இது வேலிட் ஐடென்டிஃபையர். முன்னாடி அண்டர்ஸ்கோர் சம்மன் நான் கொடுக்கறேன்னா இது வேலிட். நெக்ஸ்ட் திஸ் நேம் ஷுட் பி யூனிக். இந்த நேம் எப்படி இருக்கும்னா யூனிக்கா இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம்னா, இப்ப சம்மன் யூஸ் பண்றோம்னா அதே மாதிரி இன்னொன்னு சம்மன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஐடென்டிஃபையருக்கு ஒரு நேம் யூனிக்கா இருக்கணும் அந்த ப்ரோக்ராம்க்கு. அதான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஐடென்டிஃபையரை அந்த ப்ரோக்ராம்ல நிறைய வாட்டி ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றுத்துக்கு ஒரு ஐடென்டிஃபையர் தான் இருக்கணும். அதுதான் சொல்றாங்க யூனிக்கா இருக்கணும் சொல்றாங்க. ஐடென்டிஃபையர் நேம் ஷுட் நாட் கண்டெயின் ஒயிட் ஸ்பேஸ். அதாவது நம்ம ஐடென்டிஃபையர்ல ஒயிட் ஸ்பேஸ் அலோடு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோட்டல் சம்மன் போறேன்னா நடுவில் ஸ்பேஸ் வருதுல்ல, அதுல கேப் விடக்கூடாது. இது இன்வாலிட் ஐடென்டிஃபையர் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இது எப்படி எழுதணும்னா total underscore சம்மன் கொடுத்தீங்கன்னா இது valid identifier. next keyword should not be used as a identifier name. இதுல ஐடென்டிஃபையர்ல என்னன்னா கீவேர்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் hint float கொடுக்கறேன்னா அந்த float என்னதுன்னா கீவேர்டு. இதை நம்ம ஐடென்டிஃபையர் நேமா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட் ஸ்மால் a கொடுத்துட்டு ப்ரோக்ராம்குள்ள நான் கேபிட்டல் A = 10 கொடுக்கறேன்னா கண்டிப்பா இது எரர் காட்டும். இந்த ஸ்மால் ஏக்கும் கேபிட்டல் ஏக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இந்த ஆஸ்கி கோட் பொறுத்த வரையும் இதோட கேபிட்டல் ஏக்கு தனியான வேல்யூ இருக்கும், ஸ்மால் ஏக்கு தனியான வேல்யூ இருக்கும். அதனால இது ரெண்டுமே ஒரே ஐடென்டிஃபையர் கிடையாது. இது வேற ஐடென்டிஃபையர். நம்ம மேல என்ன வேரியபிள் நேம் கொடுக்கறோமோ அதுதான் உள்ள கொடுக்கணும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட மாறக்கூடாது. இதுதான் கேஸ் சென்சிட்டிவ் சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 31 கேரக்டர் ஆர் சிக்னிஃபிகன்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 31 கேரக்டர்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் சொல்றாங்க. one of the identifiers are called variable. it cannot have any symbol. இது இதுல சிம்பிள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் சம்மன் கொடுக்கறேன்னா அந்த பெர்சன்டேஜ்ன்றது சிம்பிள். இது இன்வாலிட் ஐடென்டிஃபையர் சொல்றாங்க. இப்போ ஐடென்டிஃபையர் எத்தனை இது வரையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா if identifier is a longer than 31 characters
இது வந்து ஐடென்டிஃபையர் வந்து 31 கேரக்டர் லாங்கராக இருந்ததுன்னா ஒரு சில கம்பைலர் வந்து ரன் டைம் ப்ராப்ளம் வந்து தரும்னு சொல்கிறாங்க. இப்போ வேலிட் ஐடென்டிஃபையர், இன்வேலிட் ஐடென்டிஃபையர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்மன் கொடுக்குறேன்னா இது வேலிட், சம் 12 அப்படி கொடுக்குறேன்னா இது வேலிட், சம் _12 கொடுக்குறேன்னா வேலிட். எதெல்லாம் வந்து இன்வேலிட் சொல்லுவாங்கன்னா, சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் 12 கொடுக்குறேன்னா அது நடுவில் ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் வராது, இது இன்வேலிட். 12 சம்மன் கொடுக்குறேன்னா முன்னாடி வந்து டிஜிட் வரக்கூடாது, இது வந்து இன்வேலிட். டாலர் சிம்பிள் போட்டு நான் சம்மன் கொடுக்குறேன்னா இது இன்வேலிட். அதே மாதிரி சம்மு $12 கொடுக்குறேன்னா இது இன்வேலிட். சம் .12 கொடுக்குறேன்னா இன்வேலிட். அட் சம் கொடுக்குறேன்னா இன்வேலிட். இதெல்லாம் ஏன் இன்வேலிட் சொல்கிறாங்கன்னா சிம்பிள் வந்து முதல் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் வந்து சம்மன் நம்ம கொடுக்குறோன்னா இதுவும் இன்வேலிட். ஒரு ப்ராக்கெட்டில் வந்து நம்ம சம்மன் கொடுக்குறோன்னா இன்வேலிட். இப்போ பர்சன்டேஜ் சம்மன் கொடுக்குறோன்னா இன்வேலிட். அதே மாதிரி சம் -12 கொடுக்குறேன்னா அந்த ஐஃபன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐஃபனுக்கும் அண்டர்ஸ்கோருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது மாதிரியும் வந்து கொடுத்தாலும் இன்வேலிட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷனில் கொடுக்குறோன்னா வாய்டு சம் வந்து கொடுக்குறோன்னா இந்த சம்ன்றது வந்து ஐடென்டிஃபையர் நேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐடென்டிஃபையர்னால் வந்து எது வேலிடு இன்வேலிடுன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.